ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. விலகும் விழியே விலகாதே உயிரை கதையோட அடுத்த பகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராஜா பேசினான். அன்றைக்கி நடந்த பிரச்சனையில் எல்லாரும் உன் சம்பாத்தியத்தில் இல்லை என் மூலமாக வர்ற பணத்தில் தான் இனி அவங்க நார்மல் ஃபேமிலியே ரன் பண்ணணும்னு சொன்னதில் உன் அப்பா அம்மா எல்லோரும் ரொம்பவே காயப்பட்டிருக்காங்க தாரா. அதனால தான் நான் சாதாரணமாக அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போனால் கூட வாங்கிக்க அவ்வளோ யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைன்னு நானே பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். இனி அவங்கக்கிட்ட சொல்கிறதோ என்ன பிரச்சனைன்னு கேட்குறதோ வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. அதையும் மீறி நான் ஹெல்ப் பண்ணாலும் அவங்களுக்கு அது உறுத்தலாகவே இருக்கும்னு பட்டது. அதுதான் என் மனைவி வர்ற வரைக்கும் சார்பாக நான் அங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன், யாருக்கும் தெரியாமல். என ரகசியம் போல சொல்ல அவனின் அன்பில் கண்கள் கசிய அவனை அணைத்து கொண்டாள் அவனின் தாரா. நோச்செல்லாம் சால்ட் வாட்டரை திறந்து விடாத, அப்புறம் நான் கிஸ் பண்ணும்போது உப்பு கரிக்கும் என அவன் ஏதோ தலையாய பிரச்சனை போல சொல்ல அவள் அவனை சிரிப்புடன் செல்லமாக அடிக்க துவங்கினாள். அவளின் அடிகளை புன்னகையோடு வாங்கி கொண்டு கெஞ்சி கொஞ்சி சில பரிசுகளையும் வாங்கி கொண்டு மதிய உணவை இருவரும் ஊட்டிவிட்டபடியே உண்டு முடித்தனர். இருவரின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்று சொல்லலாம். அங்கு இருந்த ஜனங்கள் இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டது எண்ணி மகிழ்வோடு அதை கொண்டாடினர். மருத்துவமனை கட்டும் வேலையில் தொடங்கிவிட்டது. சிவராஜின் தம்பி மகன் வேறு தொழில் செய்து அதில் நஷ்டம் ஏற்பட்டதால் மிகுந்த பண கஷ்டத்தில் இருப்பது கண்டு பூபதி அவர்களிடத்தில் ஆறுதலாக பேசினான். வேணும்னா இப்போ நீங்கள் கேட்குறதுல பாதி பணம் கடனாக தரேன், என்னால் இப்போதைக்கு அவ்வளோதான் முடியும், மீதி ஹாஸ்பிட்டல் கட்டுற செலவெல்லாம் கொஞ்சம் இருக்கு இல்லையா என தானே முன் வந்து உதவியும் செய்ய அவர்களுக்கே இந்த நிலை சங்கடமாகிவிட்டது. மனம் மாறியவர், கடனா வேண்டாம்ப்பா, என் பங்குக்கு இருந்த இடத்தையும் நான் உனக்கே வித்துறேன், ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்கிற இடம்லாம் கட்டணும்னு நீ தானே கேட்ட, இதுக்கு அதை உபயோகப்படுத்திக்கோ என்று கூறிவிட பிரச்சனை சுமூகமாகவே முடிந்தது. அனைத்தும் தாராவின் மடியில் படுத்தபடியே அவளிடம் சொல்லி கொண்டிருந்தவன், நீ என் கூட இருந்தால் எல்லாமே எனக்கு எவ்வளோ சூப்பராக நடக்குது பாரு என்று கொஞ்சி கொண்டும் இருந்தான். போதுமே, இதே எவ்வளோ தடவை சொல்லுவீங்க ராஜா, எல்லாமே நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணுறீங்க, உங்களோட உழைப்பு, உங்களோட நல்ல குணம், அதுக்கு கிடைச்சது தான் இது எல்லாம். இதில் நான் எங்கேருந்து வரேனோ எனக்கே தெரியல. இதை எல்லார்கிட்டையும் வேற சொல்கிறது. தாரிணி, சந்துரு, சரத்தண்ணா, சங்கரண்ணா, பாபு அண்ணா எல்லாருமே எவ்வளோ கிண்டல் பண்ணுறாங்க தெரியுமா. தயவு செஞ்சு அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்துடாத. ஃபோன் பண்ணால் கூட பாப்பா பற்றி கேட்டுட்டு பசுதான் இப்படி அப்படின்னு உன்னை பற்றியே பேச ஆரம்பிச்சிட்றான். இதில் நேரில் வந்து வேற அவனோட பாட்டை கேட்க முடியாதுன்னு எல்லாரும் அலறாங்க என்றாள் வசு. அவன் அதை அசால்ட்டாக தட்டிவிட்டு அவளின் கைகளோடு விளையாடி கொண்டு இருந்தான். இதில் கடுப்பானவள், உங்களுக்கு போர் அடிக்கவே அடிக்காதா, இப்படி எப்போ பார்த்தாலும் புகழ்ந்துக்கிட்டே கொஞ்சிக்கிட்டே இருக்கீங்களே என்று கத்தினாள். நிமிர்ந்து அவளின் கண்களை நேராக பார்த்தவன், அது எப்படி போர் அடிக்கும் எனக்கு தெரியல என்று மீண்டும் அவளின் கைகளை பற்றி விளையாட அவளோ, உனக்கு அடிக்காதுடா, எனக்கு அடிக்குது, சின்னதாக கூட ஒரு சண்டை இல்லை, எது கேட்டாலும் பக்காவாக செஞ்சிட்ற, எதையாவது நான் சொல்கிறத மறந்து அதை வச்சு நான் உன்கிட்ட சின்ன சின்னதாவது சண்டை போடலாம்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை, எதையுமே நீ மறக்க மாட்டியா, இது மண்டையா என்னது என்று தன் இயலாமையில் அவனிடம் கத்த அவனோ இதை கேட்டு வாய் விட்டு சிரித்து விட்டான். அனைத்தும் என் அம்மா தந்த வல்லாரைக்கீரையின் மகிமை என்றபடி அருகே இருந்தவளின் தலையில் செல்லமாக தட்டி அவளின் சுருங்கிய முகத்தை கையிலேந்தி நெற்றியோடு முட்டிய வண்ணம் சொன்னான். நான் படிக்கும்போது மற்ற விஷயமே அப்படி ஞாபகம் வச்சுப்பேன், இப்போது அதுவும் என் செல்லம் சொல்லியிருக்கிறதுனா எப்படி நான் மறப்பேன் சொல்லு. நீ என்னதான் கிறுக்குத்தனை பண்ணாலும் எனக்கு உன் கூட சண்டை போட்டு கோச்சிக்கிற அளவுக்கெல்லாம் மனசே வராது தாரா. அன்னைக்கு எப்படி சாகிறேன் விட்டுட்டு போகிறேன்னு எதோ உளர்னேன், அப்படி ஏதாவது நீ பேசி எனக்கு கோபம்னாலும் உன்கிட்ட சொல்லி கேட்கணும் இல்லை லைட்டாக திட்டணும் தான் நினைப்பேனே தவிர உன்கிட்ட பேசாமல் என்னால் ஏனோ இருக்கவே முடியாதுங்கிறத விட எனக்கு அது தெரியாது என கூற அவளுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. லவ் யூ என கன்னத்தில் முத்தமிட அவனும் மறுக்காமல் மறு கண்ணம் காட்டி, ஜீசஸ் சொல்லியிருக்காரு இந்த கன்னத்தில் என்று சிரிப்புடன் கேட்டதும் அவளும் முதலில் செல்லமாக அடித்தவள் பின் அதிலையும் இதழ் பதித்தாள். வாரங்கள் மெதுவாக நகர இப்போதையெல்லாம் ராஜாவை பற்றி
என்ன என்ன தாராவிற்கு குற்ற உணர்வு தான் அதிகமானது. அவன் அன்றிரவு அறையில் ஏதோ ஃபைல் பார்த்து கொண்டிருக்க தாரா அருகே வந்து அமர்ந்தாள். சோஃபாவில் சாய்ந்தபடி அவனையே பார்த்து கொண்டிருக்க சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தவன், என்ன தாரா அப்படி சைட்டடிக்கிற என ஃபைலை விட்டு கண்ணெடுக்காமல் அவளை பார்க்காமல் கேட்டான். அவளோ புன்னகைத்தாளை தவிர பதில் ஏதும் கூறவில்லை. அவன் திரும்பி இப்போது என்ன என்று கண்களாலேயே வினவ, அவள் எழுந்து வந்து அவன் நெஞ்சில் தலை வைத்தபடி அவன் மடியிலேயே அமர்ந்து கொண்டாள். கையில் இருந்த ஃபைலை அந்த பக்கம் நகர்த்தி வைத்தவன் அவளை அணைத்த வண்ணம், என் செல்லக்குட்டிக்கு என்னாச்சு, என்னை ரொம்ப மிஸ் பண்ணிடுச்சு போல, இதுக்கு தான் நான் உன் கூடவே இருக்கேன்னு சொன்னேன். நீ தான் என்ன அந்த வேலை இந்த வேலைன்னு எதையாவது சொல்லி வெளியில் அமுச்சு விட்டுற என்று கிண்டல் செய்து கொஞ்ச அவளும் என்று அவனை மேலும் இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அவனுக்கு என்னவோ போலாகிவிட்டது. இதே சாதாரணமாக இருந்திருந்தால் வசு இப்படி சொல்லியதற்கு அவனை செல்லமாக அடித்து, ஆசைதான் ஒழுங்கா ஓடுங்க இங்கிருந்து என்று துரத்தியிருப்பாள். கிண்டலும் செய்திருப்பாள். ஆனால் இன்று என்ற கேள்வியுடன் மறுக்கையால் அவளின் கன்னத்தோடு சேர்த்து நெஞ்சோடு அணைத்தவன், தாரா செல்லம், இந்த குட்டி மண்டைக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்கு என்று வினவினான். அவளோ, ராஜா ஐ லவ் யூ என கம்மிய குரலில் சொல்ல புன்னகையுடன், சரி அப்புறம், ஐம் சாரி என்றதும் இப்போது அவன் புரியாமல், என்னாச்சுடா நீ எதுக்கு சாரி சொல்கிற என அவளை நிமிர்த்த, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், உண்மையான பதில் சொல்லணும். உங்ககிட்ட நான் பொய் சொல்கிறதா? வாய்ப்பே இல்லை. என்னன்னு கேளு, சொல்கிறேன். நீங்கள் என்னை நல்லா பார்த்துக்கிறீங்க, ரொம்ப நல்லாவே. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட குறையாத அதே அன்பு. சொல்லப்போனால் இன்னும் அதிகமாக என்னை காதலிக்கிறீங்க. அவன் புன்னகைக்க, இது எல்லாம் நான் அனுபவிக்க சரியான ஆள் தானா? நீங்கள் காட்டுற அன்பில் நான் 1% தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேனோன்னு எனக்கு தோணுது. இவ்வளோ அன்புக்கும் நான் தகுதியானவளா என்றவளை நிதானமாக பார்த்தவன் அவன் கண்களில் தெரிந்த தவிப்பையும் முகத்தில் இருந்த குழப்பத்தையும் கண்டதும், இதுக்கு பதில் உனக்கே தெரியுமே தாரா. சரி, நான் பதில் சொல்லணும்னா என் அன்பை மொத்தமாக ஏற்றுக்கிற உரிமை, என்னை ஆள்ற சரியான ஆள் நீ தான், நீயா மட்டும்தான் இருப்ப என்று கூறினான். இன்னும் அவளின் தெளிவுறா முகம் கண்டு பெருமூச்சுடன், ஆனால் எனக்கு சொல்லு தாரா, உனக்கு ஏன் இப்படி ஒரு கேள்வி வந்தது? எதை நினச்சி நீ இப்படி குழப்பிட்டுருக்க என்று அவளிடமே கேட்க, அது எனக்கு சரியாக சொல்ல தெரில ராஜா, ஆனால் எனக்குள்ள நிறைய கேள்விகள், நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு குற்ற உணர்ச்சி இருக்கு என்றால் தலை கவிழ்ந்தபடி. அவளை கூர்மையாக பார்த்தவன் அவளின் கைகளை பிடித்து தன் கைக்குள் அடக்கி கொண்டு, உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல? உனக்குள்ள என்னென்ன கேள்வி இருக்கோ, எப்படி நீ யோசிச்சியோ அதை அப்படியே என்கிட்ட சொல்லு, அப்புறமா முடிவு பண்ணலாம். நீயா வச்சு இப்படி எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காத என கைகளை அழுத்த அவளும் மனதில் இருப்பதை கூறினாள். அதில்ல ராஜா, நம்ம வீட்டில் நமக்கு கல்யாணம் முடிவு பண்ணாங்க. நான் என்னென்னவோ யோசிச்சு அது வேண்டாம்னு உங்ககிட்ட சொல்லி, நீங்களும் வீட்டில் சொல்லி பிரச்சனை வந்து எவ்வளவோ நடந்து எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இப்போது அவங்க சொன்ன மாதிரி நீங்களும் நானும் தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். நான் ஏன் அன்னைக்கு அவ்வளோ எமோஷ்னலாக அப்படி முடிவு பண்ணேன்? வேண்டாம்னு உங்ககிட்ட சொல்லி உங்களை எவ்வளோ காயப்பட வச்சிட்டேன்ல. நீங்கள் நல்லவர் தான், சொன்னால் கேட்டுப்பீங்க தான், அது அப்போவே எனக்கு தெரியும்ல. நம்ம கல்யாணத்தை நான் அப்போவே ஏற்றுக்கிட்டு இருந்திருந்தா உங்களை கல்யாணத்துக்கு அப்புறம் கூட சில விஷயம் நான் சொல்லி மாற்றிருக்கலாமே. அதை நான் ஏன் பண்ணல? எனக்கு அன்றைக்கி என்ன ஆச்சோன்னு இருக்கு. பைத்தியம் பிடிச்சிடுச்சு என்று அவன் சட்டென கூறியதும் அவள் திரு திருவென விழிக்க, அப்போ இல்லை இப்போ என்றதும் அவள் முகம் சுருக்கி பார்த்தாள். பின்ன என்னடி, ஏதோ கொஞ்சம் ரெஸ்டடுன்னு கேப் விட்டா இப்படி தான் உட்காந்து லூஸ் மாதிரி திங்க் பண்ணிட்டுருக்கியா? இவ்வளோ காலம் தெளிவாக தானே இருந்த, இப்போ மட்டும் என்ன உனக்கு என கூறியதும் அவளோ அவனை முறைத்துவிட்டு எழுந்து செல்ல எத்தனிக்க அவளின் கைப்பற்றி இழுத்து அமர வைத்தவன்,
இப்படியெல்லாம் என்னை திட்ட வச்சிடாத செல்லம் என்றான் அடுத்த நொடியே. அவளோ திமிரியல அவளை அடக்கி தன் மடியில் அமர வைத்தவன் அவள் ஓரக்கண்ணால் முறைத்ததும், என் செல்லம் இப்போதான் ஃபார்முக்கு வருது என்றான். எதுனாலும் கேளுன்னு நீங்கள் தான் சொன்னீங்க, கேட்டா இப்படி கிண்டல் பண்ணால் என்ன பண்ணுறது என அடிக்க அவனும் சிரிப்புடன் சில அடிகளை வாங்கி கொண்டு அவளை அணைத்தபடியே கூறினான். இதுதான் என் தாராவுக்கு அழகு. இப்போ பதில் சொல்லலாம். என்ன பதில் வேணும் கேளு என்றவனின் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். ஆனால் இன்னும் சிறிது கோபத்தில், ஒன்றும் தேவையில்ல, அதான் என்னை பைத்தியம்னு கிண்டல் பண்ணுறீங்களே. வேற என்னடி என்ன பண்ண சொல்கிற? நீ இதில் எங்கேயும் தப்பு பண்ணல. அன்னைக்கு நீ எடுத்த முடிவு சரிதான்னு யோசிச்சா உனக்கே புரியும். யோசிச்சு பாரு, நம்ம கல்யாணம் அப்போவே நடந்திருந்தா எனக்கும் உனக்கும் வீட்டில் பார்த்து வச்சாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு மட்டும் இருந்திருப்போம். அன்பாக இருக்கலாம், ஆனால் இந்தளவு காதல் உணர்ந்திருப்போமான்னு எனக்கு தெரியல. அப்படியே கல்யாணம் பண்ணி ஒன்று நீ வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்திருப்ப, இல்லை அம்மா அக்காங்களோட சண்டை போட்டு வேலைக்கு போயிருப்ப. நான் அங்கேயே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி ஏற்கனவே இருந்த டாக்டர்ஸோடு சேர்ந்து 10-11 நானும் ஏதோ ஒரு டாக்டர் அப்படின்னு வளர்ந்துருப்பேன். இந்த அளவுக்கு தேவைப்படுற மக்களுக்கு உதவியாக இருக்கிற ஒரு வாய்ப்பு நான் மட்டும் இல்லை, யாருமே நினச்சி கூட பார்த்துருக்கவே முடியாது. நமக்கு குழந்தை பிறந்தாலும் நீ சுயமரியாதையோட கண்டிப்போட சுதந்திரம் தந்து வளர்க்கணும்னு சொல்லுவேன். அம்மா அக்கா எல்லாரும் என் மேலே காட்டின பாசத்தை விட ஒரு மடங்கு அதிகமாக அவனை ஊட்டி வளர்க்குறோம்னு செல்லம் கொடுத்து நின்றுப்பாங்க. அங்கேயும் பிரச்சனை வந்திருக்கும். இது எல்லாம் நீ ஏற்கனவே சொன்ன சின்ன சின்ன பிரச்சனைகளோடு சேர்ந்து இதுவும் இருந்திருக்கும். இது எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கணும்னு தெரியாமல் புரியாமல் நானும் பேந்து முழிச்சிட்டு நின்றுப்பேன். ஒன்று அம்மா அக்கா கிட்ட ப்ளீஸ் பசுவா எதுவும் சொல்லாதீங்கன்னு கெஞ்சிருப்பேன். அவங்க என்னடா எங்களை விட அவள் முக்கியமா, அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவியான்னு கேட்டு சண்டைக்கு வந்தால் அதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் உங்ககிட்ட வந்து அன்னைக்கு அழுது கல்யாணம் வேண்டாம்னு சொல்லாதன்னு கேட்ட மாதிரி, பசு ப்ளீஸ் சண்டை வேண்டாம், எல்லோரும் நல்லதான் நினைப்பாங்க, நல்லது தான் பார்த்துப்பாங்க, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயேன்னு கெஞ்சிருப்பேன். உனக்கும் அவங்களுக்கும் இடையில தவிச்சிருப்பேன். நீயும் முடியாதுன்னு ஒரு வேலை நின்னா அந்த ப்ரெஷர் தாங்காமல் வாழ்க்கையை வெறுக்க ஆரம்பிச்சிருப்பேன். இதுதான் நடந்திருக்கும். நீ அன்னைக்கு சொன்னது தான் தாரா கரெக்டு என அழுத்தமாக அவன் கூறினான். இருந்தும் அவள், ஆனாலும் இப்போ உங்ககிட்ட இருக்கிற மாற்றம் என் மேலே இருக்கிற அன்புனால தானே, அதோடு நீங்கள் நியாயமாக எதுனாலும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்படின்னா இது அப்போவும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கே என்று கேட்டாள். புன்னகைத்தவன், இந்த மாற்றம் உன் மேலே வச்ச வெறும் அன்பு காதலால் மட்டும் வந்ததில்லை தாரா, நானும் நீயும் பிரிய இருந்த காரணங்கள், அதோட உண்மை எந்த அளவுக்குன்னு எனக்கு புரிஞ்சுது தான். இல்லாட்டி நீ வேண்டாம்னு சொல்லி நான் ஏற்றுக்கிட்டு போன போது கூட நான் இவ்வளோ மாறணும்னு நினைக்கலையே. நான் உன்னை இழந்துட்டேன், கஷ்டப்படுத்திட்டேன்னு என் மனசில் பதிஞ்ச ஆழமான எண்ணத்தினால, அதோட தூண்டுதலால் தான் இவ்வளோ மாற்றம், அவ்வளோ வெறின்னு கூட சொல்லலாம். அன்னைக்கு மாமா ஒரு கேள்வி கேட்டாங்க தாரா. நான் தான் அம்மா அக்காங்கக்கிட்ட நாம் பேசின விஷயத்த சொன்னேன்னு நினச்சி என்னை ரொம்ப திட்டிட்டு, இப்போ தெரியுதாடா நீ பெருசாக நினைக்காத ஒரு விஷயம் சாதாரணமாக சொன்னது அந்த பொண்ணோட வாழ்க்கையே மாற்றிடுச்சு. இப்படி அப்பாவே இருக்கேங்கிற பேரில் எல்லாத்தையும் ஒளரி கொட்டி பிரச்சனை இழுத்துட்டு வரவனை நம்பி எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குவான்னு கேட்டார். எல்லா விஷயத்தையும் நான் யோசிக்க ரொம்ப நல்லவனாக அப்பாவியாக இருக்கிறதும் கூட சுற்றி எவ்வளோ பிரச்சனையும் உண்டு பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி ஒரு எண்ணம் நீ என் வாழ்க்கையில் இல்லை, அதுக்கு காரணம் நான் தானே நினைக்கும்போது என்னால் அதை சீர்னிக்கவே முடியல தாரா. அதே சமயம் மேலே எனக்கு இருந்த காதலும் வளர ஆரம்பிச்சது. நடக்கும் நடக்காது எல்லாம் நான் யோசித்து குழப்பிக்கல. என் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தி கூட என் கனவில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அது தப்பு இல்லைன்னு தோணுச்சு. இதெல்லாமே தெளிவான அப்புறம்தான் இத்தனை மாற்றமும் எனக்குள்ளே வந்தது. அந்த இழப்பும் வலியும் தான் என்னை இதை யோசிக்கவே தூண்டுச்சு. அதனால் இந்த கொஞ்சம் வருஷம் இடைவெளி கண்டிப்பாக தேவை தான். நம்ம வாழ்க்கையில் நடந்த எதுவுமே அனாவசியம்னு சொல்ல முடியாது தாரா. எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் என அவன் தெளிவாக கூறி முடித்தான். இருந்தாலும் உங்களுக்கு இத்தனை வருஷம் என்னை நினச்சி எவ்வளோ வருத்தம் வலி இல்லை என்று கவலையாக கேட்க, கண்டிப்பாக
அதை நான் மறக்கவே முடியாது. இந்த 5 வருஷமும் ஒரு ஒரு நாளும் அப்படி போச்சு. வலியும் கவலையும் கூடவே வந்தது. உன் காதல் மாதிரியே என்னை புன்னகைக்க அவளோ முகம் வாடினாள். என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம். அட மக்கு, ஏன் இப்படி யோசிச்சுட்ருக்க? நீ உண்மையை சொல்லுன்னு சொன்னதால தான் நான் நினச்சதை அப்படியே சொன்னேன். முடிஞ்சதை பற்றி இப்போ என்ன? அவள் மனம் ஏனோ ஆறாமல் மௌனமாகவே இருக்கா. ஏன் தாரா, குழந்தை பிறந்த அப்புறம் அது கூட சந்தோஷமாக இருக்கிறத பார்ப்போமா, இல்லை அதை 10 மாதம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்தெடுத்ததை நினச்சி சொல்லி சொல்லி வருத்தப்படுவோமா என்று அவன் அதிமுக்கியமான கேள்வியை கேட்க தன் எண்ணத்தில் உழன்றவளினால் இவன் எதற்காக இப்படி கேட்கிறான் என புரியாமல் கேள்விக்கு மட்டும் பதில் உரைத்தாள். அது எப்படி ராஜா வருத்தப்படுவோம்? கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருக்கும். அதோட அந்த 10 மாதமும் கூட அது நல்லபடியாக வெளியில் வரணும்னு தான் பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணுவோமே தவிர அப்போ கூட அந்த வலியை கஷ்டமாக நினைக்க மனசு வராதே. அதைத்தான் நானும் சொல்கிறேன் பேபி. நீயும் எனக்கு அப்படித்தான். உன் கவலைக்கான பதில் இதுதான். இத்தனை வருஷமும் நீ பத்திரமா திரும்பி வந்துடணும், உன் சந்தோஷத்தை நான் பார்க்கணுன்னு நினச்சி உனக்கு பிடிச்சது எல்லாமே செஞ்சனே தவிர அதை நான் கஷ்டமாக எடுத்துக்கல. இன்றைக்கும் என் தாராவை பார்க்கலையேன்னு ஏக்கம் ஒவ்வொரு நாள் முடியும் போதும் இருக்கும். அவ்வளோதான். பெருமூச்சுடன், ஆனால் என்ன, குழந்தைன்னா 10 மாதத்தில் பிறந்துடும்னு தெரிஞ்சிருக்கும். எனக்கு உன் விஷயத்தில் அதுதான் தெரியல. அது இழுத்து 5 வருஷம் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் உன் கூட நான் வாழணும். இப்போ இருக்கிற மாதிரியே. நான் இப்போ எல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா? நீ என்னடா அண்ணா என அவன் பேசியபடியே சலித்து கொள்ள அவளோ அவளின் பதிலில் உணர்ச்சி பெருக்கல் அவனை அணைத்து கொண்டு கண்ணீர் சிந்தினாள். அவளின் முதுகை தடவி ஆசுவாசப்படுத்தியவன், இப்படியெல்லாம் யோசிக்காத குட்டி. நான் உன்னை லவ் பண்ணுறதை விட நீ என்ன பல மடங்கு அதிகம் லவ் பண்ணுற. ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிற. அப்போவும் சரி இப்போவும் சரி. என் முகம் கொஞ்சம் வாடினா கூட அது உன்னால் தாங்கவும் முடியாது. நீ அதை சரி பண்ண என்னென்ன பண்ணலான்னு யோசிப்ப என்றவன் அவளை நிமிர்த்தி கண்களை துடைத்து விட்டான். அடுத்து நீ கேட்டது இருக்கலாம். நான் செலுத்துறதுல நீ 1% அன்பை தான் எனக்கு தரேன்னு சொன்னது கூட உண்மையாக இருக்கலாம். ஆனால் அதுக்கே இவ்வளோ சக்தின்னா உன்னோட மொத்த அன்பும் எனக்கு கிடைச்சா நான் என்ன ஆவேனோ எனக்கு தெரியல. உன் விலகலையும் கண்ணீரையும் என்னால் ஒரு நிமிஷம் கூட தாங்கிக்க முடியாது. ப்ளீஸ் தாரா, இப்படியெல்லாம் நினச்சி உன்னை நீ வருத்திக்காத. இப்போவும் சொல்கிறேன், எனக்கு உன் கூட ரொம்ப வருஷம் வாழணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நமக்கு கொள்ளு பேரனோட பேரன் பேத்தி எல்லாம் வர வரைக்கும் கூட. அப்போவும் உனக்கு வேணுங்கிறத நான் தான் செய்வேன். எனக்கு நீ மட்டும்தான் எல்லாத்தையும் செய்யணும். அந்த அளவுக்கு காதலிச்சுக்கிட்டே இருக்கணும். உன் கண்ணில் இதே சந்தோஷத்தை காதலை நான் பார்த்துட்டே இருக்கணும் என்றவன் அவள் கைகளை பற்றி, என்னை நம்பு தாரா, நான் உன்னை சந்தோஷமாக பார்த்துப்பேன். நான் உன் கூட மட்டும்தான் சந்தோஷமாக நிம்மதியாகவும் இருக்க முடியும். இனிமேல் இப்படியெல்லாம் நினச்சி கஷ்டப்படாமல் என்ன என் காதலை மட்டும் முழுசாக நம்புவியா, ஏற்றுப்பியா என்று கேள்வியில் தன்னை இழந்தவள் கண்ணீரோடு அவனை அணைத்து நெற்றியில் முத்தமிட்டாள். அவனும் அணைத்து கொண்டு பின் கொஞ்சி கிண்டல் செய்து அவளை பழையபடி மாற்றினான். சரி, என்ன நீ இன்னைக்கு இப்படியே எமோஷ்னல் சென்டிமெண்ட் சீன்லேயே ஓட்டிடலாம்னு முடிவு பண்ணிட்டியா? பேச்சு வாக்கில் லவ் ரொமான்ஸுக்கு எல்லாம் டிமிக்கி கொடுக்க பார்க்குறியா என்று கேட்டான். அப்படியே டிமிக்கி கொடுத்துட்டாலும் என்று சலித்து கொண்டாள். நீங்களே இவ்வளோ சென்டிமெண்ட்டாக பேசும்போது தானே என் காதலை ஏற்றுப்பியான்னு என்கிட்ட ப்ரப்போஸே பண்ணுறீங்க. இதில் என்ன குறை சொல்கிறீங்களா என்று அவர் குறைபட, இங்கே பாரு, ப்ரப்போஸ் பண்ணுறதை பற்றி எல்லாம் நீ பேசிடாத, ஆளும் மண்டையும் சைஸும் என்று அவனை முறைக்க அவளோ சளைக்காமல் முறைத்தாள். பின்ன நம்ம கல்யாணத்தன்னைக்கு ராத்திரி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியே, நடுக்காட்டில் பேயெல்லாம் வாக்கிங் போகிற டைமில் இருட்டுக்குள்ளே உன்னெல்லாம் என்ன பண்ணுறது? அதுக்கே நான் பயங்கரமாக பழி வாங்கியிருக்கணும். போனால் போகுதுன்னு விட்டுட்டேன். கொஞ்சம் கூட யோசிக்காமல் வாக் போன வழியில் ஏதோ ஹாய் சொல்கிற மாதிரி ஐ லவ் யூ சொல்லிட்டு நீ என்ன குறை சொல்றியா என பொங்கி எழுந்து விட்டான். அதை கண்டு அவளே சிரித்தாள். பின் அவனை பின்னாலிருந்து அணைத்து கொண்டு, உடனே எல்லாம் இல்லை, உங்ககிட்ட லவ் சொன்னது எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணேன் என்று கூறியதும் அவன் திரும்பி, என்ன சொல்கிற, அப்போ அங்கே எதுக்கு கூட்டிகிட்டு போன என்று கேட்டதும் அவளோ வெட்கத்தோடு அவன் சட்டை பொத்தானை பிடித்து விளையாடியபடியே,
அது ஸ்வாதி வந்திருந்த போது அன்னைக்கு பிரச்சனை பண்ணி நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்ல, அப்போது நீங்கள் என்னை பார்க்க வந்தபோது அங்கே தானே நான் உங்களை ரொம்ப திட்டிட்டேன். ஏன் தான் உங்களை என் வாழ்க்கையில் பார்த்தேனோ அது இதுன்னு என்னென்னவோ பேசி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான்ல. நீங்களும் ரொம்ப வருத்தப்பட்டீங்களா? அதான் அதே இடத்துல கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு என் காதலை சொல்லணும்னு நினச்சேன். இப்போது அந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு நான் அன்றைக்கி திட்டினது ஞாபகம் வருதோ இல்லையோ, கண்டிப்பாக கூட அங்கே நான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணது ஞாபகம் வரும்ல. நடந்ததை நம்ம எதுவுமே மாற்ற முடியாது, ஆனால் அதுக்கு மேலே சந்தோஷமாக ஒன்று நடத்தி கவர் பண்ணலாம்ல, அதுக்கு தான் என்று அவள் கூறியதும் அப்போது தான் அவனும் யோசித்தான். அட ஆமாம்ல, நான் கூட இது யோசிக்கவே இல்லை. அப்படின்னா அந்த காடு போகிற வழி இந்த வீட்டுக்கு பின்னாடியே இருக்கே, நீ ஏதோ வேறு வழியில் கூட்டிகிட்டு போன. அது சும்மா நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோன்னு பார்த்தேன். பட் சார் அன்னைக்கு என்ன நினப்பில் இருந்தீங்களோ ஒன்றுத்தையும் கவனிக்கல. நான் வேறு வழியில் சுற்றி சுற்றி கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் கூடவே வந்தீங்க. ஆனால் எதை பற்றியும் கேட்கல. நீங்கள் இவ்வளோ தத்தின்னு நான் நினைக்கவே இல்லை என்று கிண்டல் செய்ய அவனும் அவளின் கண்ணை பற்றி இழுத்து முத்தமிட்டவன், ஏதோ இந்த பிளானெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் மாற்றி என்ன பண்ணுறது சொல்லு என்று கேட்டான்.